சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்களே, உங்களை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு வாரமும் உங்களை நேரடியாக சந்தித்து கொண்டிருந்த நேரத்தில் சிறிய வேலைகள் குறுக்கிட்டதால் இந்த வாரமும் உங்களை நேரடியாக சந்திக்க இயலவில்லை. அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வாரம் நிச்சயமாக உங்களை நேரடியாக சந்திப்பேன். நேரடியாக சந்தித்தாலும் இந்த குரல் வழியாக உங்களை தொடர்பு கொண்டாலும் என்னுடைய பலன்கள் என்பது ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். அது உங்களுக்கு தெரியும். இந்த வாரம் 14/7/2025 முதல் 20/7/2025 வரை 12 ராசினருக்கும் பலன்கள் எப்படி இருக்கப் போகிறது, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அதன் காரணமாக அவர்கள் அளிக்கின்ற பலன்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டால் ஒரு வழிகாட்டியாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய வெற்றி பயணத்தை தொடங்கலாம் அல்லது தாமதிக்கலாம். இது ஒரு வழிகாட்டுதல் மட்டும்தான். முடிந்தவரை பார்த்தீங்கன்னா எல்லாமே பஞ்சாங்கத்துடைய அடிப்படையில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற நிலையினை வைத்து இந்த கிரகங்கள் இங்கே சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை வழங்குவார்கள் என்பதை வைத்துத்தான் உங்களுக்கு பலன்களை சொல்லிட்டு இருக்க. அந்த ரீதியில் இந்த வாரம் இனிய வாரமாக உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்று பார்ப்போம். முதன்மையாக மேஷம். பொதுவாக காலபுருஷ தத்துவத்தில் முதல் ராசி, தலைமை ராசி மேஷ ராசி. எப்பொழுதுமே உங்களுடைய நிலையில் உயர்வாக எடுத்த வேலையை முடித்திட வரையில் அதில் காரியத்தில் கண்ணாக இருந்திடக்கூடியவர் நீங்கள். அத்தகைய உங்களுக்கு இந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை மிக யோகமான நாட்களாக இருக்கும். சந்திரன் சாதகமாக சஞ்சரிக்கிறார் என்பது ஒரு நிலை. புதன்கிழமை வியாழக்கிழமை செலவுகள் காத்து கொண்டிருக்கிறது. சந்திரன் 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அப்போ செலவுகள் ஏதாகிலும் ஏற்படுவதற்கு வழிகள் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுகின்ற நாட்களாக இருக்கும். குழப்பங்கள் இன்றி எடுத்த வேலைகளில் உறுதியாக இருந்தால் அந்த வேலையில் உங்களால் வெற்றி காண முடியும். ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சந்தோஷமான நாளாக ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்கும். சந்திரனை வைத்து பலன் அறிந்த பிறகு மற்ற கிரகங்கள் என்று பார்க்கின்ற போது 11ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். செய்து வருகின்ற தொழிலாகட்டும், பார்த்து வருகின்ற உத்தியோகமாகட்டும், வியாபாரமாகட்டும், எல்லாவற்றிலும் வருமானத்தை காணக்கூடிய நிலையினை 11ஆம் இடத்தை ராகு ஏற்படுத்துவார். வெளிநாட்டு தொடர்புகளிலும் ஆதாயத்தை உண்டாக்குவார். குரு பகவானின் பார்வையும் 11ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால் வருமானத்திற்கு குறைவு இருக்காது. பொன்பொருள் சேர்க்கை என்பது நிச்சயமாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தில் சூரியன் 16ஆம் தேதி வரையில். இப்போ 16ஆம் தேதி வரையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சூரியனால் எடுக்கின்ற முயற்சிகள், அரசு வழி முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். முயற்சிக்கேற்ற ஆதாயமும் கிடைக்கும். அதன் பிறகு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு செல்கிறார். புதன் வக்ரமாகி இருக்கிறார். கொஞ்சம் உழைப்பு அதிகரிக்கும். 5ஆம் இடத்தில் செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறார்கள். இந்த நேரத்தில் பூர்வீக சொத்து விஷயங்கள் சில தலை காட்டும். கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவசரப்பட வேண்டாம். பிள்ளைகளுடைய நலனில் கூடுதலாக அக்கறை செலுத்துவது நன்மையாக இருக்கும். அவர்களை வழிநடத்த வேண்டிய காலகட்டம் இந்த காலகட்டம் உங்களுக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் சஞ்சரிக்கிறாங்க. அப்போது கவனமாக அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும். 2ஆம் இடத்தில் சுக்கிரன், வருமானத்திற்கு குறைவு இருக்காது. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அது மிக முக்கியமான விஷயம். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது நண்பர்களால் ஒற்றுமை, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம், திருமண வயதினருக்கு வரன் வரக்கூடிய நிலை எல்லாம் ஏற்படும். 9ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். ஒரு புதிய சொத்து சேருகின்ற நிலை, புதிய இடத்தில் குடி போகின்ற நிலை எல்லாம் இந்த வாரத்தில் இருக்கு. உங்களுடைய கனவுகள் நனவாகிடக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கப் போகிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். குலதெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் அடைந்தேறும். ரிஷப ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்கின்ற போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் அடையும். வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வது எப்படி என்ற எண்ணம் உங்களிடம் மேலோங்கும். அதற்குரிய முயற்சிகளை மேலெடுப்பீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு
வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உங்களுடைய செல்வாக்கு உயரும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருவோர் நிலை உயரும். புதன்கிழமை வியாழக்கிழமை வருமானம் அதிகரித்திடக்கூடிய, கையில் பணம் பார்த்திடக்கூடிய, பணப்புழக்கத்திற்குரிய நாளாக இருக்கும். மகிழ்ச்சியும் இருந்திடும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. கொஞ்சம் கவனமாக இருந்துங்க வரவு செலவில். ஞாயிற்றுக்கிழமை உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த நிலையாவும் சந்திரனால் இந்த வாரம் உங்களுக்கு வழக்கம் போல பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள்ள சுக்கிரன் இருக்கார். உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக சஞ்சரிக்கிறார். அப்போ வருமானத்திற்கு குறைவு இருக்காது, சந்தோஷத்திற்கு குறைவு இருக்காது. ஏதாகிலும் ஒரு வகையில் வருமானம் வந்து கொண்டிருக்கும். உங்களுக்கு ஒரு நிம்மதியும் இருக்கும், பொன்பொருள் சேர்க்கையும் இருக்கும். இந்த நேரத்தில் குரு பகவான் உதயத்தில் இருக்கிறார், 2ஆம் இடத்தில், தன குடும்ப வாக்குஸ்தானத்தில். அதனால் வருமானம் கூடுதலாக உண்டாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். 17ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா சூரியன் 3ஆம் இடத்துக்கு போறார். அப்போ சூரியனுடைய சஞ்சாரம் கோச்சார நிலையில் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது முன்னேற்றமான பலன்கள், எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். நன்மைகள் நடந்தேறும். அப்போ ஒரு சுபிட்சமான நிலை இந்த வாரம் உங்களுக்கு இருக்கு. வாரத்தின் பிற்பகுதியில் சூரியன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாக போகிறது. அதே நேரத்தில் குரு பகவானின் பார்வை 6ஆம் இடத்திற்கும் 8ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் கிடைக்கிறது. இந்த 10ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரித்த நிலையிலிருந்து, காலத்திலிருந்து வேலையில் பிரச்சனை, ஏதாகிலும் ஒரு நெருக்கடி என்று சந்தித்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்பொழுதும் 10ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறார். சனி பகவான் எந்த விதமான பலன்களை கொடுத்தாரோ அந்த பலன்களைத்தான், நெருக்கடித்தான் வேலையில் ராகுவும் கொடுப்பார். ஆனால் குருவின் பார்வை 10ஆம் இடத்திற்கு கிடைக்கின்ற காரணத்தினால் இதுவரை இருந்த நெருக்கடிகள், பிரச்சனைகள் யாவும் விலக ஆரம்பிக்கும். வேலையில் உங்களுடைய நிலை உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. 8ஆம் இடத்தில் மறைந்து கிடந்த உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும். உடலில் இருந்த சங்கடங்கள் எல்லாம் விலகும், எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் சாதகமாகும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா வகையிலும் நன்மையான வாரம் தான் இந்த வாரம் உங்களுக்கு. அலைச்சல் என்பது நிச்சயமாக இருக்கும். 4ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும். அப்போ அலைச்சல்கள், உழைப்பு என்பது அதிகரிக்கும். அதற்கேற்ற வருமானமும் வரும். உங்களுக்கு ஒரு நிம்மதியான நிலை இருக்கும் மனசுல. இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம் தான் சொல்லணும். கடந்த வாரங்களை விட இந்த வாரம் உங்களுக்கு முன்னேற்றமான வாரம், முயற்சிகள் வெற்றியாகிடக்கூடிய வாரம். குறிப்பாக 17ஆம் தேதிக்கு பிறகு மேலும் யோகங்கள் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாடு இந்த வாரத்தில் செய்வது என்பது, அல்ல குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு வேலைகளை எடுப்பது என்பது, திருப்பதி வெங்கடாஜலபதியை நினைத்து செயல்படுவது என்பது உங்களுக்கு யோகத்தை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களே, இந்த வாரம் வழக்கத்தை விட உங்களுக்கு ஒரு யோகமான வாரமா இருக்குங்க. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா பெரிய மனிதருடைய ஆதரவு, அரசியல்வாதிகளாக இருந்தால் செல்வாக்கு உயர்வு, உத்தியோகத்தில் இருந்தால் உங்களுடைய திறமைக்கேற்ற மரியாதை, வாழ்த்துகள் எல்லாம் கிடைத்திடக்கூடிய நிலை இருக்கு. புதன்கிழமை வியாழக்கிழமை வியாபாரிகளுக்கு யோகமான நாளாக இருக்கும். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். வியாபாரத்தை விரிவு செய்திடக்கூடிய நிலை ஏற்படும். புதிய முதலீட்டில் லாபம் அதிகரிக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை மிக யோகமான நாளாக இருக்க போகிறது உங்களுக்கு. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வருமானம் அதிகரிக்கும். நெருக்கடிகள் விலகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் காணாமல் போகும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எல்லா வகையிலும் யோகமான நிலை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்பது செலவு செய்திடக்கூடிய நாளாக இருக்கும். செலவினால் லாபம் காணக்கூடிய நாளாக, சந்தோஷம் காணக்கூடிய நாளாக, ஆதாயம் காணக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். பொதுவாக சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு மிக யோகமாக இருக்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ம ராசிக்குள் குரு சஞ்சரிக்கிறார். இதை பற்றி பலமுறை பேசிக்கிட்டு வரேன் உங்கள்கிட்ட நான்.
ஜென்ம குருவை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு மனிதருக்கு ஜென்ம ராசிக்குள் எப்பொழுது குரு சஞ்சரிக்கிறாரோ அந்த காலகட்டத்தில் தான் யோக ஆரம்பிக்கும் சொல்லுவேன் நான். ஏன்னா அவருடைய பார்வைகள் 5ஆம் இடத்திற்கும் 7ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடத்திற்கும் கிடைக்கும். அப்போ 5ஆம் இடத்திற்கு அவருடைய பார்வை கிடைக்கின்ற போது பூர்வ புண்ணிய பலன்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தில் இந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சிலருக்கு காதல் சக்சஸ் ஆகும். இதுவையெல்லாம் 5ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற காரணத்தினால் 7ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ என்ன ஆகுன்னா, குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகி கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை ஏற்படும். நண்பர்களுக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். கூட்டு தொழில் விருத்தி அடையும். அடுத்து 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சனி வக்கரமாக இருக்காரு. 9ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது என்பது ஒரு யோகம்தான். அப்போ இதுவரையில் இருந்த தடைகள் எல்லாம் உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். புதிய சொத்து சேர்க்கை இருக்கும். பெரிய மனிதனுடைய ஆதரவு இருக்கும். தெய்வ அனுகூலம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட காலமாக நிறைவேற்ற முடியாத வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு இப்போ வாய்க்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்ட வாய்ப்புகள் எப்படின்னா, 3ஆம் இடம், இந்த முயற்சி ஸ்தானம், சகாயஸ்தானம், கோச்சார ரீதியாக கிரகங்கள் சஞ்சரிக்கின்ற இடத்தினை வைத்து பலன்களை கொடுத்திடக்கூடியவர்கள். அப்படி பார்க்கின்ற போது உங்களுக்கு லாபாதிபதியான செவ்வாய் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த சஞ்சார நிலையால் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அந்த முயற்சி வெற்றியாகும். அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். முயற்சிக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அப்போ 10 ரூபாய் போட்டு முதலீடு செஞ்சீங்கன்னா 20 ரூபாய் கிடைக்கலாம். 100 ரூபாய் முதலீடு செஞ்சீங்கன்னா 1000 ரூபாய் பார்க்கலாம். எப்படின்னா, உங்களுடைய முயற்சி எந்த அளவிற்கு இருக்கிறதோ, உழைப்பு எந்த அளவிற்கு இருக்கிறதோ அதற்கேற்ற ஆதாயத்தை 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற செவ்வாயும் கேதுவும் கொடுப்பாங்க. பொதுவாக ஆடி மாதம் பிறக்க போகுது. குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு என்பது உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கடக ராசி நண்பர்களே, ரொம்பவும் குறைபாட்டோட தான் இருக்கீங்க. இருந்தாலும் உங்களுக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குங்க, பயப்பட வேண்டாம். ஆண்டவன் சில சோதனைகள் கொடுப்பது என்பது பிற்காலத்தில் நன்மைகளை உங்களுக்கு வழங்கப் போவதற்கு ஒரு அடையாளம்னு நினச்சிக்கணும். இப்போ நீங்கள் இந்த சோதனையை சமாளிச்சிட்டிங்க வச்சுங்களேன், இந்த உலகத்தை புரிஞ்சுக்கலாம், மனிதர்களை புரிஞ்சுக்கலாம், வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். சரி, அப்படி என்ன சோதனை? பெரிய சோதனை கூட கிடையாது. என்னென்னா, அஷ்டமசனி பயந்துட்டு இருந்தோம் கடகராசிக்காரங்களுக்கு. இப்போ சனி வக்கரம் ஆயிட்டார். ஆனால் அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணுறார். இந்த ராகு அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது சனி என்னவெல்லாம் கெடுதல்களை செய்தாரோ, எந்த விதமான பிரச்சனைகளை எல்லாம் உண்டாக்கினாரோ அவற்றையெல்லாம் 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகு வழங்குவார் என்பது விதி. ஆனால் நீங்கள் தப்பிச்சிட்டீங்க. எப்படின்னு தானே கேட்குறீங்க. இப்போ 12ஆம் இடத்துல குரு சஞ்சரிக்கிறார். குரு உதயமாகி இருக்கிறார் அஸ்தமனத்திலிருந்து. குருவினுடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு கிடைக்கிறது. அதன் காரணமாக இதுவரையில் இருந்த நெருக்கடிகள் எல்லாம் இனி உங்களுக்கு இல்லாமல் போகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு, அவமானம், குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி, வாழ்க்கையில் சந்தித்த பிரச்சனைகள், நண்பர்களால் உண்டான, உறவினர்களால் உண்டான பாதிப்புகள் எல்லாம் இனி இல்லாமல் போகும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை ஏற்படும். அதே நேரத்தில் 6ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாருங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்கின்ற போது என்ன ஆகுன்னா, உடல் ரீதியாக ஏற்பட்ட இந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய செயல்களுக்கேற்ற லாபம் காணக்கூடிய நிலை இருக்கும். வம்பு வழக்குகள் எல்லாம் வெற்றியாகும். எதிர்ப்புகள் என்பது இல்லாமல் போகும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு. ஒரு சந்தோஷமான நிலை, சுகம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்திடக்கூடிய நிலை எல்லாம் உங்களுக்கு ஏற்படும். 4ஆம் இடம் சுகஸ்தானம், மாதுர்ஸ்தானம். அப்போ சந்தோஷம் என்பது நிச்சயமாக கிடைக்கும். இப்போ இந்த நேரத்தில் என்ன பார்க்கணும்னா,
2ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாயும் கேதுவும். நாம் என்னதான் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாலும் சரி, எல்லா வெளி வட்டாரத்தில் நாம் கொடிகட்டி பறந்தாலும் சரி, குடும்பத்தில் வந்தால் நிம்மதி இருக்காதுங்க. அப்போ குடும்பத்தினரை அனுசரித்து சென்றாக வேண்டிய கட்டாயமும் சூழ்நிலையும் கிரகங்களால் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்கு. 2ஆம் இடத்தில் கேது செவ்வாய் என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயம், உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாரு. இப்போ 12ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க. குரு மட்டும் இல்லை, சூரியனும் 16ஆம் தேதி வரை 12ஆம் இடத்தில், அதற்கு பிறகு 17ஆம் தேதி முதல் ஜென்ம ராசிக்குள்ள வராரு. இப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, கொஞ்சம் உடல்ல பாதிப்பை ஏற்படுத்தலாம், வேற எதுவும் அவரால் செய்ய முடியாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால், 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் அந்த பாதிப்பு கூட உங்களுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பினை ஏற்படுத்தாது. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. 8ஆம் இடத்தில் உங்களுக்கு யோகம் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் சுக்கிரங்க, நிச்சயமாக ஒரு நல்ல நிலைமை உங்களுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம், அதை நீ மனசில் வச்சுக்கணும். புதன்கிழமை வியாழக்கிழமை நிலைமை சீராகும், கொஞ்சம் எல்லாவற்றையும் சமாளித்திடக்கூடிய நிலை ஏற்படும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். ஞாயிற்றுக்கிழமை கையில் பணம் பார்க்க முடியும். ஆடி மாதம் வரப்போகுது. இந்த வாரத்திலேயே குலதெய்வ வழிபாட்டை மறந்துடாதீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மேலும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். சிம்ம ராசி நண்பர்களே, பிறக்கின்ற வாரம் உங்களுக்கு யோகமான வாரமாக இருக்க போகிறது. வாரத்தின் தொடக்க நாட்களில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்திரன் 7ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 2 நாட்களுமே உங்களுக்கு யோகமான நாட்களாக இருக்கும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். கணவன் மனைவிக்குள் ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கும். வாழ்க்கை துணையின் ஆதரவால் சில வேலைகள் வெற்றியாகும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் என்பதால் எல்லா விதமான வேலைகளிலும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளை ஒத்தி வைக்க வேண்டும். வெளியூர் பயணங்களில் நிதானம் வேண்டும். குறிப்பாக இயந்திர இயக்கத்தில் நிதானம் வேண்டும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு யோகமான நிலை திரும்பவும் கிடைக்கும் உங்களுக்கு. ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் இடத்துல சாதகமான நிலை தான், வியாபாரம் விருத்தியாகும். இந்த வாரத்தில் புதன்கிழமை வியாழக்கிழமை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் குரு சந்திரிக்கிறாருங்க, லாபஸ்தானத்தில் குரு. இதுதான் மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு. இப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்காரு, அவர் வக்கரமாக இருக்காரு. அவர் வக்கரமான நேரத்தில் ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். ஆசைகளை உண்டாக்கிடக்கூடிய ராகு 7ஆம் இடத்துல இருக்கார். இப்போ அதெல்லாம் என்ன ஆகுன்னா, உங்களுக்கு அபரிமிதமான ஆசைகள் ஏற்படும். சட்ட சிக்கல்களுக்கு அப்பாற்பட்டதாக கூட இருக்கலாம், உட்பட்டதாகவும் இருக்கலாம். கொஞ்சம் சிக்கலை போய் மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். 7ஆம் இடத்து ராகு அதெல்லாம் பண்ணுவார். ஆனால் அதுக்கு அணை போடுகிற போது குருவுடைய பார்வை 9ஆம் பார்வை 7ஆம் இடத்துக்கு கிடைக்குது. அப்போ 7ஆம் இடம் சுபிட்சமாகுது. கணவன் மனைவிக்குள் இணக்கமான நிலை இருக்கும். திருமண வயதினருக்கு குறிப்பாக வரன் வரும். குரு பார்வை 7ஆம் இடத்திற்கு இருக்கின்ற காரணத்தினால். அப்போ 5ஆம் இடத்திற்கும் குரு பார்வை உங்களுக்கு, 3ஆம் இடத்திற்கும் குரு பார்வை. எடுக்கின்ற முயற்சிகள் யாவும் வெற்றியாகிடக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்கு. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். பூர்வ புண்ணியஸ்தானத்தின் பலன்களை எல்லாம் காணக்கூடிய காலமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு ஏக்கம் தீரும். அப்போ குரு பகவானின் சஞ்சாரம் சாதகமாக இருக்கு. இந்த நேரத்தில் ராசிநாதனான சூரியன் 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார். அதுவும் மிகப்பெரிய யோகம். அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதிகள் கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். ஒப்பந்தம் கிடைக்கும். ஆதாயம் என்பது கூடுதலாக இருக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு, அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு யோகமாக இருக்கும். அதே நேரத்தில் சூரியன் 17ஆம் தேதி முதல்
ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 12ஆம் இடமான விரயஸ்தானத்துக்கு வராரு. ஏதாகிலும் ஒரு வகையில் செலவு ஏற்பட்டு கொண்டிருக்கும். கடந்த 60 நாட்கள் உங்களுக்கு யோகமான பலன்களை வழங்கி வந்தவர் சூரியன். அதை நீங்க மனசுல வச்சுக்கணும். கடந்த 60 நாட்கள் 10ஆம் இடத்திலையும் 11ஆம் இடத்திலையும் சஞ்சரித்த காலத்தில் இப்போ 12ஆம் இடத்திற்கு இந்த 17ஆம் தேதி வராரு. செலவினை ஏற்படுத்துவார். வரவு செலவில் கவனமாக இருங்க. வியாபாரிகள் கணக்கு வழக்கில் கவனமாக இருங்க. இந்த நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜென்ம ராசிக்குள்ள செவ்வாயும் கேதுவும் எப்பொழுதெல்லாம் கேது ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கிறாரோ அவ மன உளைச்சல்களையும் குழப்பங்களையும் தடுமாற்றங்களையும் நிம்மதியற்ற நிலையினையும் ஏற்படுத்துவார் என்பது விதி. இப்ப பாத்தீங்கன்னா செவ்வாயும் கூட சேர்ந்திருக்கு. அந்த ரத்தக்காரன் சொல்ற செவ்வாய். அப்ப ரத்த சம்பந்தமான சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்ம ராசினருக்கு நோய் நொடிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் கொஞ்சம் கவனமா இருங்க. எல்லாவற்றுக்கும் பரிகாரம் என்பது குலதெய்வ வழிபாடு. இந்த ஆடி மாதம் வந்தாச்சு, குலதெய்வத்தை வணங்குங்க. தொடர்ந்து உங்களுடைய ராசிநாதன் சூரியனை, ஏன்னா எளிய பரிகாரம் உங்களுக்கு மட்டும்தான். காலைல கண் விழிச்சிங்களா, வெளியில போனீங்களா, சூரியனை பார்த்தீங்களா, நமஸ்காரம் பண்ணீங்களா, நீயே என்னை காப்பாற்ற வேண்டும், நீயே வழிநடத்த வேண்டும் வேண்டிட்டு வந்தீங்களா, அது போதும். நல்லா இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கன்னி ராசி நண்பர்களே, வாழ்க்கைன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும், எப்படி நடந்துக்கணும் என்பது தெரியும், வேலைன்னா என்னன்னு தெரியும். ஒவ்வொன்றையும் நன்றாக தெரிந்து அதற்கேற்ப வாழக்கூடியவர்கள் கன்னி ராசியில் பிறந்தவர்கள். இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்று பார்த்தா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 6ஆம் இடத்தில் உங்களுடைய லாபாதிபதியான சந்திரன் சஞ்சரிக்கிறார். அந்த 2 நாட்களும் உங்களுக்கு யோகமான நாட்கள். என்னுடைய பார்வையில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், வழக்குகள் சாதகமாகும், உடல்நிலை சீராகும். இதுதான் 6ஆம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கின்ற போது உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும். அதன் பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல. அப்போ நண்பர்களால் ஆதாயம், கூட்டு தொழிலில் ஆதாயம், வாழ்க்கை துணையால் ஆதாயம், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். குடும்பத்திலும் ஒரு நிம்மதியான சூழ்நிலை இருக்கும், மனசுல நிம்மதி இருக்கும், வருமானம் இருக்கும், பணப்புழக்கம் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 8ஆம் இடத்தில் சந்திரன். அப்போ இந்த 2 நாட்கள் மட்டும் சந்திரனுடைய சஞ்சாரத்தின் காரணமாக, சந்திராஷ்டமம் என்பதால் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் நீங்கள் அனைத்து முயற்சிகளிலும் கவனமாக இருக்க வேண்டும். புதிய முயற்சிகளில் நிதானமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியமே கிடையாது, புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. கொஞ்சம் நிதானம் வேணும். மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை பழைய நிலையம் திரும்பிவிடும், நல்லாவே இருப்பீங்க. மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது 10ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். வாரத்தின் தொடக்கத்தில் 10ஆம் இடத்து சூரியன் உத்தியோகத்தில் உயர்வினை ஏற்படுத்துவார். வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பிற்கான வழியினை காட்டுவார். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த வேலையும் அமையும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வியாபாரிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். தொழிலை விரிவு செய்ய முடியும். இந்த நிலையெல்லாம் 10ஆம் இடத்து சூரியன் ஏற்படுத்துவார். மறுபடியும் ஒரு அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 1ஆம் தேதி தொடங்கி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர சூரியன். இப்போ வருமானத்திற்கு பஞ்சமே கிடையாதுங்க. வருமானம் வந்து கொண்டிருக்கும், கையில் பணப்புழக்கம் இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூரியனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல ராகு. உங்களுடைய ஆற்றல்கள் வெளிப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். எதிர்ப்புகள் இல்லாத காலகட்டம் இந்த காலகட்டம். வழக்குகள் வெற்றியாகிடக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். உடல்நிலை சீராகும். நினைத்த காரியங்களை நினைத்தபடி உங்களால் நடத்தி கொள்ள முடியும். 6ஆம் இடத்து ராகு உங்களுடைய ஆற்றலை அதிகரிப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக குரு பகவான் 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் பண்றாரு. 10ஆம் இடத்து குரு பதவி பறிப்பார் என்று சொல்லுகின்ற நிலையினை எல்லாம் சூரியன் பார்த்து கொள்வார். அதே நேரத்தில் குருவுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்திற்கு.
குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பணப்பழக்கம் இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். சுகத்தோடு இருந்துவிடக்கூடிய வாழ்ந்திடக்கூடிய நிலையினெல்லாம் 4ஆம் இடத்தை பார்க்கின்ற குருவால் உங்களுக்கு உண்டாகும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். 6ஆம் இடத்துல ராகு இருந்து யோக பலன்களை கொடுக்கிறார். குருவும் உங்களுக்கு யோக பலன்களை கொடுத்துட போறார். எப்படி பார்த்தாலும் இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு யோகமான வாரம். எல்லாவற்றிலும் ஆதாயம் காணக்கூடிய வாரம், வருமானம் அதிகரித்திடக்கூடிய வாரம். சுக்கிரனின் பார்த்தீங்கன்னா வருமானத்தை கொடுத்து தர்மம் செய்யக்கூடிய அளவிற்கு, உங்கள் கையால் உதவி செய்யக்கூடிய அளவிற்கு நிலையினை சுக்கிரன் ஏற்படுத்துவார். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். 12ஆம் இடத்துல செவ்வாய்க்கேது. செலவுகள் ஏதாகிலும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு, கவனமாக இருங்க. ஆடி மாதம் பிறக்க போகுது, எல்லோருக்கும் சொல்ல மாதிரி தான் உங்களுக்கும். குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க, திட்டம் போடுங்க எப்போ செய்யலான்னு. இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும். லட்சுமி நாராயணரை வணங்கி வழிபட்டு வாருங்கள், சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் இனிய வாரம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக உங்களுக்கு ஒரு யோகா காலம் ஆரம்பமாயிடுச்சு, அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும், அவ்வளோதான். என்ன இவர் இப்படி சொல்கிறாரு கேட்கலாம், அதற்குரிய பதில் சொல்கிறேன். அதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். சந்திரனுடைய சஞ்சாரங்களை முதல்ல பார்த்துடுவோம். அவருடைய சஞ்சாரங்களை எப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். கொஞ்சம் எடுக்கின்ற முயற்சிகளில் கொஞ்சம் சரியாக முயற்சி பண்ணி எடுத்தீங்கன்னா அது ஜெயிச்சிட முடியும். அதன் பிறகு புதன்கிழமை வியாழக்கிழமை 6ஆம் இடத்தில் சந்திரிக்கிறார். அப்போது யோகமான நாளாக இருக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமை. உங்களுக்கு என்ன மனசில் நினைச்சிங்களோ அதை கூட நடத்தி கொள்ள முடியும். சந்தோஷமான நாளாகவும், எதிர்ப்புகள் வெல்லக்கூடிய நாளாகவும், வழக்குகள் வெற்றியாகிடக்கூடிய நாளாகவும் இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 7ஆம் இடத்துல குடும்பத்தில் ஒரு நிம்மதி ஏற்படும். கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும். நினைத்த வேலைகள் நடந்தேறும். நண்பர்களால் ஆதாயம் கூடும். ஞாயிற்றுக்கிழமை 8ஆம் இடத்துல சந்திராஷ்டமம். ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்ச வரையில் வெளியில் போக வேண்டிய அவசியம் இருக்காது உங்களுக்கு. அப்படி வெளியில் போக வேண்டிய அவசியமாக இருந்தால் வாகன பயணத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கவனக்குறைவுகள் வேண்டாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களை பார்க்கின்ற போது 9ஆம் இடத்தில் குரு. 9ஆம் இடத்து குரு யோக பலன்களை ஏற்படுத்துவார் என்பது பொதுவான விதி. பாக்கிய குரு, ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்து குரு சொல்லுவாங்க. இவளால் குரு அஸ்தமனமாக இருந்தார், இப்போ உதயமாகிட்டாரு. அப்போ குருவினால் உண்டாகிடக்கூடிய பலன்கள் இனி நீங்கள் காண முடியும். அப்படி பார்க்கின்ற போது 9ஆம் இடத்து குரு உங்கள் ராசியையும் பார்க்கின்ற காரணத்தினால் இதுவரையில் உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் ஏற்படும். தடைகள் எல்லாம் விலகும். உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய நிலை ஏற்படும். பொருளாதார நிலையும் உயரக்கும். எல்லாவற்றிலும் 9ஆம் இடத்து குரு யோக பலன்களை உங்களுக்கு ஏற்படுத்துவார். அடுத்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். நினைத்த காரியங்கள் நடந்தேறும். சகோதரர்களின் ஒரு ஒற்றுமை கிடைக்கும். தொழில் புரிந்து வருபவர்களுக்கு பணியாளருடைய ஆதரவு கிடைக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாருங்க. இதுதான் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. கொஞ்சம் பூர்வ புண்ணிய சொத்துகளில் பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்துகளில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். பிள்ளைகளால் கவலை ஏற்பட்டிருக்கலாம். நெருக்கடிகளை சந்தித்திருக்கலாம். இப்பொழுது குரு பார்வை 5ஆம் இடத்திற்கு கிடைப்பதால் அந்த நெருக்கடிகள் இல்லாமல் போகும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய நிலை ஏற்படும். இது ஒரு பக்கம். இந்த வாரத்தில் சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சஞ்சரிக்கிற 16ஆம் தேதி வரை, 16ஆம் தேதி 9ஆம் இடத்துல கொஞ்சம் எல்லா காரியத்திலையும் கொஞ்சம் பயம் இருக்கும் உங்களுக்கு. ஆனால் ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7 முதல் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்துக்கு சூரியன் வராருங்க. இப்போ வரும்போது என்ன ஆகுன்னா, 10ஆம் இடத்தில் ஒரு 30 நாள், அதன் பிறகு 11ஆம் இடத்தில் ஒரு 30 நாள், 60 நாட்கள். இந்த 17ஆம் தேதி தொடங்கி ஆடி மாதம் முழுவதும், ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு யோக பலன்களை சூரியனே வழங்குவார். உங்கள் ராசிக்கு லாபாதிபதி சூரியன் தாங்க. அவர் உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார். புதிய தொழிலினை அமைத்து கொடுப்பார்.
வேலை வாய்ப்பை உண்டாக்கி கொடுப்பார். வேலையில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வினை வழங்குவார். எல்லா வகையான நன்மைகளையும் சூரியன் ஏற்படுத்திட்டு இருக்கிறார். இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் கேது செவ்வாய், ஒரு பூமி யோகம், வருமானம் அதிகரித்தல் என்பதெல்லாம் கேதுவும் செவ்வாயும் உங்களுக்கு வழங்குவார்கள். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும், பொருளாதார நிலை உயரும், பணப்புழக்கம் கூடும், சேமிப்பு உயரும். இது ஒரு யோகமான காலம் உங்களுக்கு. பொதுவாக இந்த நேரத்தில் எல்லாருக்குமே சொல்கிற மாதிரி தான் ஒரே விஷயம் தான். ஆடி மாதம் வந்தாச்சு, 17ஆம் தேதி முதல். இப்போ ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியம் உங்களுக்கு. குலதெய்வ வழிபாட்டை விட்டுட வேண்டாம். இஷ்ட தெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க. மகாலட்சுமி வணங்கி வழிபட்டு வாங்க. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். விருச்சிக ராசி நண்பர்களே, சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைகளாகவே இருந்துக்கிட்டு இருக்கு. எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, ஏதாகிலும் ஒரு பாதிப்பு வந்துக்கிட்டு இருக்கு. ஏதாகிலும் நமக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எப்போ தான் நிம்மதி வரும்னு நினைக்கிற அளவுக்கு சில சங்கடங்களை சந்திச்சிட்டு இருக்கீங்க. பொதுவாக உங்களுக்கே தெரியும், நிறைய பார்த்துருப்பீங்க. வெற்றிகளையும் பார்த்துருப்பீங்க, சோதனைகளையும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இருக்கிற நெருக்கடி நாளைக்கு இல்லாமல் போயிடுங்க. அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த சோதனை வருகின்ற போது தான் ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். மனிதர்களை பற்றி, உறவினர்களை பற்றி, நண்பர்களை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். வியாபாரத்தில் அக்கறையாக இருக்க முடியும். வியாபாரத்தை எப்படி நடத்துவது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். எல்லாம் இறைவன் கொடுப்பது எதற்காக வென்றால் ஒரு அனுபவத்திற்காக. நீங்கள் ரொம்ப வசதியாக சௌகரியமாக போயிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன், இதுதான் உலகம், இவள்தான் மனிதர்கள் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் கிரகங்கள் சில சங்கடங்களை உங்களுக்கு கொடுக்குறாங்க. சரி, இந்த வாரம் எப்படி இருக்கு? திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை விருட்சிகம் 4ஆம் இடத்துல சந்திர பகவான் விருட்சிக ராசிக்கு. அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நன்மையான நிலை இருக்கும். உழைப்பு அதிகரித்தாலும் அதற்கேற்ற ஆதாயம் உண்டாகும். புதன்கிழமை வியாழக்கிழமை 5ஆம் இடத்துல கொஞ்சம் குடும்பத்தினரை அனுசரித்து போவது நன்மையாக இருக்கும். பிள்ளைகள் பற்றிய அக்கறை எடுத்துக்குங்க. வியாபாரத்திலும் கவனமாக இருங்க. வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை உங்களுக்கு வரவு அதிகரித்திடக்கூடிய, நீங்கள் நினைத்தது நடந்திடக்கூடிய நாளாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை யோகமான நாளாக இருக்கும். சந்திரனுடைய சஞ்சாரம் இதை சொல்லுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். ஒரு 8ஆம் இடத்துல போய் குரு இருக்காரு. குரு மட்டும் இருந்தாலும் பரவாயில்ல, சூரியனும் இருக்காரு. ஒரு அரசாங்க ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இல்லை நமக்கு சங்கடங்கள் எல்லாம் ஏற்படக்கூடிய நிலை இருந்தாலும் ஆடி மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில தேதி 17ஆம் தேதி சூரியன் 9ஆம் இடத்துக்கு வரார். உங்களுடைய ஜீவனாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வராரு. அப்போ நெருக்கடிகள் கொஞ்சம் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். 17ஆம் தேதி முதல் நெருக்கடிகள் குறைய ஆரம்பிக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல குரு இருந்தாலும் சரி, அவர் உதயமாகி இருக்காரு. உதயமானவர் பார்த்தீங்கன்னா அவருடைய 9ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு கொடுக்குறார். அந்த 4ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணுகின்ற காரணத்தினால்தான் உடல்நிலையில் பாதிப்பு, சோர்வு, பிரச்சனைகள், நிம்மதியான தூக்கம் இல்லை, நிம்மதியாக சாப்பாடு இல்லை, நிம்மதியே இல்லை வாழ்க்கையில் அப்படின்றெல்லாம் ஒரு குறைபாடு. அந்த குறைபாடுகளெல்லாம் தீர்த்திடக்கூடிய நிலையினை 4ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஏற்படும். அதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். அப்போ வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். முதல்ல அது அவசியம் இல்லையா? குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த வரவு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி விட்டாலே நமக்கு தேவையானதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. அப்போ விரயங்கள் கட்டுப்படும். இப்படி பார்த்தா ஒரு நிம்மதியான தூக்கம் இருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் சுகம் நமக்கு இப்பொழுது கிடைக்க ஆரம்பிக்கும். இதுவரை தடைப்பட்டு வந்த சுகம் கிடைக்க ஆரம்பிக்கும். உடல்நிலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். எப்படி பார்த்தாலும் குரு பகவானின் பார்வை 12ஆம் இடத்திற்கும் 2ஆம் இடத்திற்கும் 4ஆம் இடத்திற்கும் இருப்பதால் உங்களுடைய நிலையில் ஒரு முன்னேற்றம் இருக்கும், பாதிப்பு இருக்காது. 10ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க.
அப்போ தொழிலில் மண்டு சொல்கிறவங்களுக்கு நேரடி பார்வை, எல்லாவற்றிலும் உங்களுடைய கண்காணிப்பு. யாரையும் நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாம். நீங்கள் மேலாளரை வைத்திருந்தாலும் சரி, இல்லை பங்குதாரரை வைத்திருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் வேலையாட்கள் உட்பட எல்லாவற்றிலும் உங்களுடைய நேரடி பார்வை, நேரடி கண்காணிப்பு இந்த காலத்தில் வேண்டும். இருந்தால் உங்களை ஜெயிச்சிட முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதம் வரப்போகுது. 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறக்குது. குலதெய்வ வழிபாடு விட்டுறாதீங்க. அது மிக மிக பாதுகாப்பான நிலையினை உங்களுக்கு வழங்கும். இஷ்ட தெய்வத்தை வணங்கி வழிபட்டு வாங்க. திருச்செந்தூர் முருகனை வணங்கி வழிபட்டு வாங்க. நெருக்கடிகள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். தனுசு ராசி நண்பர்களே, ஒரு யோகமான காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. என்ன இப்படி சொல்றாருன்னு கேட்க வேண்டாம். பொதுவாக சொல்லிடுறேன். குரு 7ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. வந்தும் அவரால் ஒரு நன்மையும் இல்லை என்ற நிலை உங்களுக்கு இருந்திருக்கும். போன வாரமே சொன்ன, குரு அஸ்தமனத்திலிருந்து உதயமாகி விட்டார். உதயமான பிறகுத்தான் அவரால் உங்களுக்கு பலன்களை கொடுக்க முடியும் சொன்னேன். அப்போ குரு உதய நிலைக்கு வந்துட்டாரு. இப்போ அவருடைய பார்வை 7ஆம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு கிடைக்குதுங்க. அவருடைய 7ஆம் பார்வை. எப்பொழுது குரு பகவானின் பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த ராசியினருக்கு அந்த காலகட்டம் முதல் யோகமான காலம் தொடங்குகிறது என்ற அர்த்தம். இதுவரை நீங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், நிறைய முயற்சிகள் எடுத்திருக்கலாம், எதுவுமே நடந்திருக்காது, தடைகள் ஏற்பட்டு இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை ராசிக்கு கிடைப்பதால் உங்களுடைய அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் எல்லாமே உயரக்கூடிய நிலை ஏற்படும். உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கும். முதல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண வயதினருக்கு வரன் வரும். திருமணமானவர்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். நண்பர்களுக்குள் ஒரு இணக்கமான நிலை ஏற்படும். எல்லாமே உங்களுக்கு யோகமாகத்தான் இருக்கும். குரு பகவானின் 5ஆம் பார்வை பார்த்தா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு. குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். வருமானத்தை கொடுப்பார். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எதிர்பார்த்த வருமானம் வரும், மகிழ்ச்சி இருக்கும். திருமணத்தில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு மறுமணம் நடந்திடக்கூடிய நிலையினை கூட 11ஆம் இடத்தை பார்க்கின்ற குரு பகவான் ஏற்படுத்துவார். வரவு இருக்கும், சந்தோஷம் இருக்கும், புதிய வாழ்க்கை தொடங்கக்கூடிய நிலை ஒரு சிலருக்கு இருக்கும். 3ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கிறார். பொதுவாக 3ஆம் இடத்துல இப்போ ராகு வேற சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். கௌரவம், செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய நிலை இருக்கும். இந்த நேரத்தில் 6ஆம் இடத்துல சுக்கிரன், அது கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கிங்க. கொஞ்சம் உடல் ரீதியாக சின்ன சின்ன சங்கடங்கள் வந்து போகும். இப்போ சூரியன் 7ஆம் இடத்துல நேரம் ஒரு ராசியை பார்க்குறாரு. ஒரு இடமாற்றம் என்பது ஒரு சிலருக்கு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படும். வியாபாரிகள் கூட தங்களுடைய கிளைகளை வேற ஒரு கொண்டு போகலாம், இல்லை வியாபாரத்தையே வெளியூருக்கு மாற்றலாம், இல்லை குடியிருப்பினை இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகலாம். ஒரு இடமாற்றம் என்பது ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவே சூரியன் ஆடி மாதம் 1ஆம் தேதி 17/7 முதல் 8ஆம் இடத்துக்கு போறாரு. அஷ்டமஸ்தானத்திற்கு பாக்கியாதிபதி அஷ்டமஸ்தானத்துக்கு போறாரு. கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் குரு பார்வை ராசிக்கு கிடைப்பதால் எந்த விதமான பாதிப்பு வந்தாலும் எதுவுமே உங்களை எதுவும் செய்யாதுன்னு தான் சொல்லணும். இப்போ 9ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருக்காரு, கேது இருக்காரு பாக்கியஸ்தானத்துல. அப்போ அதுவே இறையருள் உங்களுக்கு கிடைத்திடக்கூடிய வாய்ப்புகளை உண்டாக்கிடும். நன்மைகளை அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை உங்களால் நடத்தி கொள்ள முடியும். தெய்வ அருள் என்பது நிச்சயமாக இருக்கும். பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமாகும். பொதுவாக பெரிய மனிதனுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு யோகமான காலகட்டம். இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை சந்திரனுடைய சஞ்சாரம் 3ஆம் இடத்துல. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியாகும். புதன்கிழமை, வியாழக்கிழமை 4ஆம் இடத்துல உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அலைச்சல் நிச்சயமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை 5ஆம் இடத்துல பிள்ளைகள் நலனில் கொஞ்சம் அதிகமாக எடுத்துங்க. பூர்வீக சொத்து விவகாரத்தில் கொஞ்சம் தள்ளி போடுங்க அதை. ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் இடம். ஒரு எதிர்பார்ப்பு என்பது எல்லா மனிதருக்கும் இருக்குங்க. சந்தோஷம் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். தேவை என்பது எதிர்பார்ப்பாக இருக்கும்.
தேவைகள் கிடைத்திடக்கூடிய பூர்த்தியாகிடக்கூடிய நிலை ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு இருக்குது. உடல்நிலை முன்னேற்றம் அடையும். எல்லாவற்றிலும் உங்களுடைய கனவுகள் பூர்த்தியாகிடக்கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். இந்த வாரத்தில் ஒரு தகவல் மட்டும் சொல்லிடுறேன். ஆடி மாதம் பிறக்க போகுது. குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. குரு பகவானை வழிபட்டு வாங்க. சங்கடங்கள் விலகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மகர ராசி நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனையை பார்த்துட்டீங்க, சங்கடங்களை அனுபவிச்சிட்டீங்க, நன்மைகளையும் பார்த்துட்டீங்க, செல்வாக்கையும் அனுபவிச்சிட்டீங்க. இது எல்லாமே எதுவுமே நீங்கள் கிடையாது என்பதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய பூர்வ புண்ணிய பலன்களுக்கு ஏற்ப எல்லா பலன்களும் நடந்து கொண்டிருக்கு. கர்ம வினைகளுக்கு ஏற்ப, திசா புத்திக்கு ஏற்ப, கோச்சார பலன்களுக்கு ஏற்ப பலன்கள் கிடைச்சிட்ருக்கு. அப்போ எல்லாமே கிரகங்கள் கொடுக்கின்ற பலன்களாகத்தான் இருக்கிறத ஒழிய எதுவும் நாம் அல்ல என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். சில நெருக்கடிகள் சில நேரத்தில் வரும், அதை சமாளிக்க முடியும், புரிஞ்சுக்கிங்க. ஏன்னா ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் இறுதி நாள் வரை அந்த மனிதன் வாழ்ந்தாகணும். அதற்குரிய வாய்ப்புகளை இறைவன் கிரகங்கள் உங்களுக்கு வழங்கியே தீரும். ஒரு கர்ம வினை தாங்க இந்த பிறப்பு. கடந்த பிறவில் நாம் செய்த வினைகளையே அறுவடை செய்கின்ற பிறப்பு தான் இந்த பிறப்பு. நன்மைகள் அதிகமாக சேர்ந்துதான் நற்பலன்கள் அதிகமாக இருக்கும். தீமைகளை அதிகமாக செய்திருந்தால் சங்கடங்கள் அதிகமாக இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த கிரக சஞ்சார நிலையை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த வாரம் எந்த கிரகம் எப்படி சஞ்சரிக்கிறார்கள் பார்க்கின்ற போது 6ஆம் இடத்துல குரு. அது உங்களுக்கு பாதகமான நிலையினை ஏற்படுத்தும், எதிர்ப்புகளை உண்டாக்கும், உடல்நிலையில் பாதிப்பை ஏற்படுத்தும். இது ஒரு பக்கம். அதே நேரத்தில் 6ஆம் இடத்துல கடந்த ஒரு மாதமாக சூரியன் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். சூரியன் உங்களுக்கு அஷ்டமாதிபதி, அது வேற. ஆனால் கோச்சார ரீதியாக அவர் சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுத்தாகணும். அப்போ 6ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிக்கின்ற காரணத்தினால் உடல்நிலையில் முன்னேற்றம், செல்வாக்கு, அந்தஸ்து, எதிர்ப்புகள் இல்லாத நிலை, வழக்குகள் சாதகமாகுது, அரசாங்க ரீதியாக நன்மைகள். ஆனால் அந்த 6ஆம் இடத்து சூரியன் ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி தொடங்கி 7ஆம் இடத்துக்கு வராருங்க. அப்போ முன்பு போல அவரால் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத இடம் மாற்றம் கூட ஏற்படும். இருக்கிற இடத்தை விட்டு வேற இடத்துக்கு போகிறது. அது வியாபாரமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, குடியிருப்பாக இருந்தாலும் சரி, ஒரு இடம் மாற்றம் என்பது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் முக்கியமாக ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும். 8ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும், இதுதான் பிரச்சனை உங்களுக்கு. இந்த காலகட்டத்தை நீங்கள் கொஞ்சம் மெதுவாக நகர்த்தி ஆகணும். 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம். ஒரு பெருசாக பயப்பட வேண்டாம். ஏன்னா 8ஆம் இடம்னா அது உயிருக்கு உடம்புக்கு சங்கடத்தை கொடுக்கும், நோயை கொடுக்கும், விபத்தை கொடுக்கணும். பயப்பட வேண்டாம். எல்லாத்தையும் உஷாராக இருங்க. அவமானம் கூட ஒரு சங்கடம் தான், பாதிப்பு தான். அதனால ஒழுக்கம் என்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேணும். எல்லாவற்றிலும் விழிப்புணர்வு இருக்கணும். அது வாகனத்தை ஓட்டிட்டு போறீங்க, அப்போ விழிப்புணர்வு, சிந்தனை வேற எங்கேயா போகக்கூடாது. இப்போ 8ஆம் இடத்துல கேது செவ்வாய் சஞ்சரிப்பதால் இரத்தக்காரகன் செவ்வாய் 8ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறாரு. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. இல்லை என்றால் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கொஞ்சம் ஒழுக்கத்தில் கவனமாக இருங்க. அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 2ஆம் இடத்திற்கு குரு பகவானின் பார்வை கிடைக்கு. 11ஆம் இடத்திற்கும் குரு பகவான், 12ஆம் இடத்துக்கு குரு பகவான் பார்வை கிடைக்கிறது. 10ஆம் இடத்திற்கும் குரு பகவானின் பார்வை கிடைக்கிறது. 10ஆம் இடம் என்பது ஜீவனஸ்தானம். செய்து வருகின்ற தொழில், பார்த்து வருகின்ற உத்தியோகம் எல்லாவற்றிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். விரயங்கள் கட்டுப்படும். 12ஆம் இடத்துக்கு குரு பார்ப்பதால், 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், பண வரவு இருக்கும். இதற்கு மேலாக இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கின்ற போது திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறார். நிம்மதியான நிலை இருக்கும், பண வரவு இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும்.
புதன்கிழமை வியாழக்கிழமை 3ஆம் இடத்துல தைரியமாக செயல்பட்டு நினைத்தை சாதித்து கொள்ள முடியும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 4ஆம் இடத்துல உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை 5ஆம் இடத்துல கொஞ்சம் குடும்பத்திற்காக உழைப்பு இருக்கும். இந்த வாரம் என்பது உங்களுக்கு ஒரு சுமாரான வாரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டை விட்ட வேண்டாம். ஆடி மாதம் வருது. இஷ்ட தெய்வ வழிபாடு, சனீஸ்வர வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். கும்பராசி நண்பர்களே, ஒரு நல்ல காலம் உங்களுக்கு வந்தாச்சுங்க. இந்த குரு 5ஆம் இடத்துக்கு போனாருன்னு சொன்னீங்க. ஆனால் எந்த ஆதாயமும் எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஒரு தகவலை மட்டும் சொல்கிறேன். குரு 5ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் கடந்த 1 மாதத்திற்கு மேலாக அஸ்தமனத்தில் இருந்தார். அஸ்தமன காலத்தில் அவரால் நேர்மறையான பலன்களை வழங்கிட முடியாது. இப்போ இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான நிலையினை குரு ஏற்படுத்துவார். குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைக்குது. எப்பொழுதெல்லாம் குரு பார்வை ஒரு ராசிக்கு கிடைக்கிறதோ அந்த காலகட்டம் அந்த ராசினருக்கு யோகமான காலகட்டமாக இருக்கும். ஒரு முடங்கி கிடந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா வேகமாக எழுந்து ஓடக்கூடிய அளவிற்கு சக்தி கிடைத்தது போல இருக்கும். ரேஸில் ஜெயிக்கவும் முடியாதுன்ற நபர் கூட ஓடி போய் ஜெயிக்க முடியும். அந்த அளவிற்கு குரு பகவானின் பார்வை ஒருவருக்கு கிடைக்கின்ற போது அந்தஸ்து, செல்வாக்கு, கௌரவம் எல்லாம் உயரும். வேலையில் முன்னேற்றம் இருக்கும். உழைப்பிற்கேற்ற ஆதாயம் இருக்கும். வேலையே கிடைக்கவில்லை என்று யோசித்து கொண்டிருந்தவர்களுக்கு, வறுமையில் வாடிக்கொண்டிருந்தவர்களுக்கு அந்த நிலையெல்லாம் மாறும். ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய நிலையெல்லாம் உண்டாகும். எதையெல்லாம் கனவாக வைத்திருந்தீர்களோ அது கனவு நனவாகும். சாதிக்க முடிந்ததையெல்லாம் சாதித்து கொள்ள முடியும். குரு பார்வை உங்களுக்கு இருக்கு. குரு 5ஆம் இடத்தில் இருக்காரு. பூர்வீக சொத்துகள் கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஒரு சிலருக்கு ஏற்படும். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும். அதே குரு பகவானின் பார்வை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்கு இப்போதாங்க இறையருள் முழுதாக உங்களுக்கு கிடைக்கும். பெரிய மனிதனுடைய ஆதரவு கிடைக்கும். கொஞ்சம் எல்லாவற்றிலுமே முன்னேற்றத்தை காண முடியும். 11ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார், லாபஸ்தானத்தை. தடைப்பட்டிருந்த வருமானம் வரும். அதான் முக்கியம். தடைப்பட்டிருந்த வருமானம் வரும். வரவேண்டிய வருமானம் வரும். செய்து வரும் தொழில் லாபத்தை தரும். முன்னேற்றத்தை உண்டாக்கும். சங்கடங்கள் இல்லாத நிலையினை ஏற்படுத்தும். இந்த நேரத்தில் 5ஆம் இடத்துல சூரியன் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சஞ்சார நிலை சாதகம் இல்லை என்றாலும் ஆடி மாதம் 1ஆம் தேதி முதல் 17/7 முதல் சூரியனுடைய சஞ்சாரம் 6ஆம் இடத்திற்கு 6ஆம் இடத்திற்கு வருகின்ற சூரியன் உங்களுடைய அனைத்து சங்கடங்களையும் நிவர்த்தி செய்வார். அரசு வழி விவகாரங்களை சாதகமாக்குவார். உடல்நிலையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார். வழக்குகளை சாதகமாக்குவார். 6ஆம் இடத்து சூரியன் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமான நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார். இதுவரை இழுபறியாக இருந்த வேலைகள் எல்லாம் முடியும். வழக்குகள் எல்லாம் சாதகமாகும். துணிச்சலும் தைரியமும் அதிகரித்திடக்கூடிய நிலை 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு ஏற்படும். ஜென்ம ராசிக்குள் ராகு சஞ்சரித்தாலும் குரு பகவானின் பார்வை இருப்பதால் அந்த பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. இப்போ என்ன பிரச்சனை, எங்க பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும். இப்போ புதிய நபர்களிடம் கவனமாக இருங்க. வாழ்க்கை துணையை முடிந்த வரை அனுசரிச்சுட்டு போங்க. இந்த காலகட்டம் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கும். 7ஆம் இடத்துல கேதுவும் செவ்வாயும். அப்போ என்னதான் பிரச்சனை வந்தாலும் சரி, அமைதியா போங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு நன்மை உண்டாக்கும். பேச வேண்டிய நேரம் எல்லாம் வேற இருக்கு. இப்போ எதையுமே பேச வேண்டாம். அப்படியா சொல்லி போயிட்டே இருங்க. புதிய நண்பர்களிடம் கவனமா இருங்க. அவர்களால் உங்களுக்கு அவமானங்கள், பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7ஆம் இடத்துல கேது, 7ஆம் இடத்துல செவ்வாய். மறுபடியும் சொல்றேன், கவனமா இருந்துக்குங்க. வாழ்க்கை துணையை முடிந்தவரை அனுசரிச்சுட்டு போங்க. நண்பர்களும் வழக்கமான பழைய நண்பர்களும் வழக்கம் போல இருங்க. அதே நேரத்தில் இந்த வாரத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை உங்களுடைய செயல்களை வெற்றியாக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை வருமானத்தை ஏற்படுத்தும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் நிம்மதி இருக்கும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை யோகமான நாட்களாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை உழைப்பிற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும்.
சந்திரனுடைய சஞ்சாரம் இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும், நன்மைகளை உண்டாக்கும். பொதுவாகவே இந்த வாரம் உங்களுக்கு யோகமாக இருக்குங்க. இந்த வாரம் ஆடி மாதம் பிறக்க போகுது. குலதெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க, இஷ்ட தெய்வ வழிபாட்டை விட்டுறாதீங்க. இறையருள் உங்களை பாதுகாக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். மீன ராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, எந்த கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறாங்க, எந்த விதமான பலன்களை கொடுப்பாங்க, இதையெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. பொதுவாக உங்களுடைய ராசிநாதன் 4ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். அந்த சஞ்சார நிலை என்பது உடல் ரீதியாக கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுத்தும், தொல்லைகளை உண்டாக்கும், அப்படி சொல்லலாம். புரியுதுங்களா? 4ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லையா, அதனால் நட்புகள் பகையாகும், அப்படி சொல்லலாம். எப்போ குரு சஞ்சாரத்தை விட அவருடைய பார்வை ரொம்ப முக்கியங்க. அவருடைய பார்வை 8ஆம் இடத்துக்கு கிடைக்குது, உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு கிடைக்கும்போது இதுவரை இருந்த அவமானங்கள் இல்லாமல் போகும், உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் இல்லாமல் போகும், உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்தெல்லாம் உயரும், எதிர்பார்த்த வருமானம் வரும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. செய்து வருகின்ற தொழில் முன்னேற்றம் அடையும், வியாபாரம் விருத்தியாகும், வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். 12ஆம் இடத்தையும் குரு பார்க்கிறார். இத்தனை காலமும் விரயம் 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 என்ற நிலை இனி மாறும். 12ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற ராகுவினால் உண்டான விரய செலவுகள் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். ஆசைகளால் ஏற்பட்ட விரய செலவுகள் குறைய ஆரம்பிக்கும். இப்போ 12ஆம் இடம், 10ஆம் இடம், 8ஆம் இடத்தினுடைய பார்வையில் குரு பகவானால் உங்களுக்கு சுபிட்சத்தை ஏற்படுத்த போகுது. அதற்கு மேலாக சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுங்க. 2ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுக்கு அவர் 6ஆம் இடத்துல போயிருக்கார். கேது 6ஆம் இடத்துல. ஒவ்வொரு ராசினருக்குமே 6ஆம் இடத்தில் செவ்வாயோ கேதுவோ சஞ்சரித்தால் அந்த காலம் அந்த ராசினருக்கு யோகமான காலமாக இருக்கும். நினைத்த வேலைகள் எல்லாம் நடந்தேறும், செல்வாக்கு உயரும், அந்தஸ்து உயரும், உடலில் இருந்த பாதிப்புகள் எல்லாம் விலகும், வழங்கு வழக்குகள் சாதகமாகும், உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு வெளிப்படும். இவற்றினை செவ்வாயும் கேதுவும் உங்களுக்கு தொடர்ந்து வழங்கிட இருக்கிறார்கள். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 12ஆம் இடம் சுபட்சம் அடைஞ்சிருச்சு குருடைய பார்வையால். 8ஆம் இடம் சுபட்சமாக இருக்கு, 10ஆம் இடம் சுபட்சமாக இருக்கு. உத்தியோகத்தில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை ஓங்கும். பழைய நிலையெல்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. உங்களுடைய செல்வாக்கு அதிகரித்திடக்கூடிய நிலை இருக்கு. சுக்கிரனுடைய சஞ்சாரம் சௌக்கியத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கு. இப்போ 4ஆம் இடத்துல சூரியன், வாரத்தின் பிற்பகுதியில் 5ஆம் இடத்துல. கொஞ்சம் உடல்நிலை நலிவு ஏற்படலாம், பயம் இருக்கும் மனசுல. பயமே வேண்டாம், அதை நீங்க மனசுல வச்சுக்க. பயமே வேண்டாம் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்துல கேது சஞ்சரிக்கின்ற காலம் வரையில் உங்களுக்கு பயம் என்பதே வேண்டாம். எதை பற்றியுமே யாரும் உங்களை எதுவும் செய்துவிட முடியாது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு, ஆனால் பயமே வேண்டாம். 6ஆம் அதிபதி சூரியனால் சின்ன சின்ன சங்கடங்கள் வந்தாலும் அதை உங்களை சமாளித்து விட முடியும். ஏன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதால எதை பற்றியும் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் என்பது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை செலவுகள் செய்திடக்கூடிய நாளாக இருக்கும். செலவுகள் வழியே ஆதாயம் காணக்கூடிய நாளாக இருக்கும். உழைப்பு அதிகரிக்கும். புதன்கிழமை வியாழக்கிழமை உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை குடும்பத்தில் நிம்மதி இருக்கும், கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும், பணப்பழக்கம் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முயற்சிகள் வெற்றியாகும். பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு யோகமான வாரம், செல்வாக்கான வாரம், உங்களுடைய கனவுகள் எல்லாம் நனவாகிடக்கூடிய வாரம். பூமி யோகம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த வாரம் வழக்கமான வாரத்தை விட நன்மையான வாரமாகும். இந்த வாரத்தில் ஆடி மாதம் பிறக்கிறது, ஞாபகம் வச்சுக்கிங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுடைய சங்கடங்களை இல்லாமல் செய்யும், நிம்மதியை உண்டாக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு உங்களை பாதுகாக்கும். வராகியை வழிபட்டு வாருங்கள், நன்மைகள் உண்டாகும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சன் அஸ்ட்ரோ நேயர்களே, உங்களுக்காகவே சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி ஒரு புதிய பகுதியை அறிமுகம் செய்கிறது. உங்களுக்கு
ஜாதகம் பார்க்க வேண்டும், உங்களுடைய எதிர்கால பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டும், திறமையான ஜோதிடர்கள் வழியாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிந்தனம் இப்போது மேலோங்கி இருக்கு. அதற்கு வழிகாட்டுதலாக சன் அஸ்ட்ரோ டிவி ஒரு புதிய ஆப்பினை உங்களுக்கு அறிமுகம் செய்ய இருக்கிறது. நேரடியாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம், ஜாதக பலன்களை அறியலாம், எதிர்காலத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஒரு புதிய ஆப்பினை பிரபலமான ஜோதிடர்களை வைத்து சன் அஸ்ட்ரோ தொலைக்காட்சி விரைவில் தொடங்கிட இருக்கிறது. அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பினை வழக்கம் போல் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் அது பற்றிய விரிவான தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்வேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.